Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். So January 2024 எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுன்னு ஆல்ரெடி டெமோ வீடியோ போட்டுருந்தேன். பார்த்து கரெக்ட்டா வந்து பே பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டது எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுக்கு போனா எதுவுமே அங்க ஷோ ஆக மாட்டேங்குது. அதுபோல வந்து கேட்டிருந்தீங்க. அதே போல எனக்கு அசைன்மென்ட் வந்து ஷோ ஆகல. இன்னும் அசைன்மென்ட் வந்து அப்டேட் ஆகல. அதுபோல வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் செமஸ்டர் கோர்ஸ்லையுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சில ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எக்ஸாம் இருக்கும். ஸோ அது போல் இருக்கவங்க கரெக்டாக உங்களுக்கு இந்த டைம் எக்ஸாம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. அசைன்மென்ட் பார்த்தீங்கன்னா சில கோர்ஸுக்கு வந்து இன்னும் போடாமல் தான் இருக்காங்க. சூன் அப்டேட் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறவங்க தான் இந்த டவுட் வந்து கேட்டிருந்தீங்க எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகலன்னு. ஸோ உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் எக்ஸாமா இல்லை இயர்லி வந்து 2 செமஸ்டர் இருக்கா அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 2 செமஸ்டர் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நியர்பை சென்டரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சேரும் போதே நான் செமஸ்டரில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜூன் ஜூலையில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அசைன்மெண்ட்டும் அதுக்கேற்ற டைமில் தான் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் போடாதவங்களுக்கு கம்மிங் வீக்குள்ளே அசைன்மெண்ட் வந்து அப்டேட் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அசைன்மெண்ட்டுக்கு டேட்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் டைம் நிறையவே இருக்குது. பொறுமையாக எழுதி நீங்கள் ஆன்லைனில் வந்து அசைன்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓல்டு பேட்ச் நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி யூனிவர்சிட்டிக்கு வந்து போஸ்டெல்லாம் அனுப்பி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் 15 வரையும் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண முடியலையோ நீங்கள் நியர்பை ஆஃபீஸ் போயிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிட்டு ரெசிப்ட் வரலன்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. 1 or 2 டேஸில் உங்களுக்கு ரெசிப்ட் வந்து ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணாலே வந்து ஷோ ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக PDF கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு சப்மிட்டர்னு வரணும். அப்படி வந்தால் தான் உங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்சளவு சீக்கிரமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.